ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பரிமளா அண்ட் கோ படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். பரிமளா அண்ட் கோ பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளியிருக்கக்கூடிய ஒரு காமெடி ட்ராமா மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிமளா அண்ட் கோ. இந்த படத்துக்கு வந்து நான் லேட்டாக தான் அந்த ரிவ்யூ வந்து போகிறேன். படம் வந்து சரியான டைமிங் வந்து செட் ஆகலாங்கலாம் பார்க்க வந்து முடியல. இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தேன். இந்த பரிமளா அண்ட் கோ படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்ன வந்து பார்த்தோம்னா, ஜெயராம் ஊர்வசி அவங்க ரெண்டு பொண்ணுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்து இருக்காங்க. இவங்க ஃபேமிலியில் அந்த ரெண்டாவது பொண்ணுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் ரவுடியாக இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டே வந்து இருக்காரு. அதனால இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து பிளான் வந்து பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா அவன் வந்து இறந்து போயிடறான். இவங்க கொன்னாங்களா இல்லை வேற யாரும் கொன்னாங்களா, யாரு கொன்னது கண்டுபிடிச்சாங்களா இல்லையா போலீஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிமளா அண்ட் கோ படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு சாதாரண ஒரு ஒன்லைனை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு முன்னிலை படமாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாண்டியராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிராமத்துல இருந்து வெளில போயிட்டு சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு. அது இந்த படம் வந்து ஃபுல்லாக வந்து சென்னையில் தான் வந்து நடக்குது. அதாவது கதகளிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் வந்து இப்படி ஒரு படத்தை வந்து கையில் வந்து எடுக்கிறாரு. கதகளி மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்திருக்கு. ஏன்னா கதகளி இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோரி தான். கதகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கொன்றுவாங்க, யாரு கொண்டான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தேடி இருந்திருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், யாரு கொண்டான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வந்து தேடுறாங்க. ஆனால் கதகளி படத்தை கொஞ்சம் சீரியஸாக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாவே வந்து போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படத்துல அந்த டிஃப்ரென்ஸ். ஆனால் கதகளி வந்து படம் நல்லா தான் வந்து இருந்துச்சு. ஆனால் ஏன் ஓடலன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியல. கதகளி வந்து பாண்டியராஜோடைய ஒரு பெஸ்ட் படம்னே நான் வந்து சொல்லுவேன். நீட்டாக வந்து எடுத்திருப்பாரு. ஆனால் அதில் நிறைய கமர்ஷியல் விஷயங்கள் கூட இருக்கும். கமர்ஷியலுக்காண்டி நிறைய விஷயங்கள் கூட வந்து சேர்த்துருப்பாரு. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் சரியாக வந்து போகலை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே வந்து ஓடிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்து தியேட்டரில் வந்து ஓடுது. படம் கிட்டத்தட்ட ஹெச்டியே வந்து வரப்போகுது இன்னும் ஒரு வாரத்தில். ஆனால் இப்போ வரைக்கும் வந்து தியேட்டர் வந்து ரன் ஆகிட்டு வந்திருக்கு. கலெக்ஷன் வந்து நல்ல கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. பாண்டியராஜுக்கு ஒரு நேம் இருக்குது, அதுக்காண்டி வந்து கூட்டம் வந்து வராங்க. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் வந்தாலுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் படம் தியேட்டரில் ஓடுங்கிறது வந்து பெரிய விஷயம் தான். அது பாண்டியராஜுக்காக தான் வந்து இருக்கணும். ஸோ இந்த படத்தை எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஓகேவா வந்து இருக்கு. ரொம்ப மொக்கையா இருக்குன்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் நல்லா இருக்கு, நல்லா ரேசியா போகுதுன்னா சொல்லிட முடியாது. ஒரு ஓகேஸாக தான் வந்து இருக்கு. காமெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிருக்கு. அங்கங்கேயும் வந்து ஒர்க் ஆயிருக்கு. த்ரூ அவுட்டாக வந்து ஒர்க் ஆகல. அங்கங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து காமெடி வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து இருக்கு. மிஸ்கின் வந்து படத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் படம் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து போகுது. மிஸ்கினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹைலைட்டாக வந்து இருந்துச்சு. மற்றபடி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. இன்னுமே வந்து ஹியூமர்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கலாம். அப்படிலாம் ஆயிருந்துச்சு அந்த படம் நல்லா பிளாக் பஸ்டர் படமாக வந்திருக்கும். அது மட்டும் தான் வந்து இங்கே மிஸ் ஆயிருக்கு. மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாம் வந்து ஆவரேஜ் தான் வந்து இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. கதகளி மாதிரியே கடைசியில் இந்த படத்துல ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காரு. அது மாதிரியே நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து இதுல வந்து வச்சிருக்காரு. படத்தோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாட்டிஸ்ஃபைடாக வந்திருக்கு. சூப்பராக வந்து முடிச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே வந்து இல்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து பார்க்குறப்போ இந்த பரிமளா அண்ட் கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான். ஃபேமிலியோட போயிட்டு வந்து தாராளமாக அந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்க்கலாம். பெருசாக லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் எதுவுமே வந்து இல்லை. ஓரளவுக்கு ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிமளா அண்ட் கோ வந்து இருக்கு. இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3. இது ஒரு ஒர்த் வாட்சபிள் மூவி. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.